சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன சில எபிசோட்ஸா சிவம்மா தாயி அப்படின்ற அந்த சாயி பக்தை, அந்த ஞானி, அவங்கள பற்றி நம்ம பல அற்புதமான சம்பவங்களை பார்த்தோம். அவங்கள பற்றி பல லீலைகள், பாபா எவ்வளோ அழகான லீலைகள் எல்லாம் நிகழ்த்தியிருக்கார், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்போது போன எபிசோடில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சாதானே என்னால் பேச முடியும். அப்போ இந்த சிவம்மா தாயை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தோணும் இல்லையா? இவங்க எங்கேருந்து கேட்டிருப்பாங்க, யார் அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாரோட மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். அப்போது நான் போன எபிசோட் முடியும் பொழுது சொல்லியிருந்தேன், அந்த கீரணத்தம் பாபா ஆலயத்துக்கும் இந்த சிவம்மா தாய்க்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, நான் கரெக்டாக தோராயமாக இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது இந்த கீரணத்தம் அப்படின்ற அந்த பாபா கோவில், அந்த கோவிலுக்கு முதல் முறை நான், என்னுடைய சகோதரி, அவங்களோட ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேருமே போகிறோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி என்னுடைய சகோதரி கிட்ட நான் கேட்டுட்டு வரேன், அக்கா இந்த மாதிரி பாபாவுக்கு தமிழ் தெரியுமா, பாபா நம்ம பேசுறதெல்லாம் புரிஞ்சுப்பாரா? உண்மையாகவே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தோணும்ல, பல பேருக்கு இதை தாண்டி இப்ப என்ன தோணும் அப்படின்னா, பாபா சமாதி அடைஞ்சிட்டார், சமாதி அடைந்து 100 வருடங்களுக்கு மேல ஆச்சு, இன்னும் பாபா நம்ம குரலுக்கு ஓடி வருவாரா அப்படின்னா, அந்த காலகட்டத்துல பாபா சமாதி ஆயிட்டார் அந்த மாதிரியான விஷயம் எனக்கு தெரியவும் தெரியாது. அந்த கான்செப்ட் குள்ள நான் போகவும் இல்லை. இந்த சமாதி ஆயிட்டார், ஏன்னா எனக்கு பாபாவை பத்தி பெருசா ஒண்ணுமே தெரியாது, பாபா மேல ஒரு ஈர்ப்பு, அவ்வளவுதான். அப்ப நான் இந்த கோவிலுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட சகோதரி கிட்ட கேட்டுட்டு நாங்க கோவிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும் பொழுது எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பாபாக்கு 4 ஆரத்தி இருக்கு. எனக்கு அவ்வளவுலாம் ஒண்ணுமே பெருசா தெரியாது பாபா பத்தி. பாபாக்கு ஆரத்தி இருக்குன்னு தெரியும். பாபாக்கு 4 ஆரத்தி இருக்கு, காக்கட ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, தூபாரத்தி, ஷேஜாரத்தி, இதை பத்தி எனக்கு ஒரு அறிவும் கிடையாது. அப்ப நாங்க போகும் பொழுது பாபாவோட இந்த ஆர்த்தி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ சரி, ஒருவேளை நம்ம அன்னைக்கு கேட்டது வேற ஒரு ஆர்த்தி ஆச்சே, இப்ப எங்க எதுக்கு இந்த கோவில்ல இப்ப இங்க ஆர்த்தி போகுது, அந்த மாதிரி பல விஷயங்கள் எங்க மனசுக்குள்ள இருக்கு. நானும் எங்க அக்கா, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு அப்போ அதோட அர்த்தம் தெரியாது. ஆனா அதற்கு பிறகுதான் எதற்காக கரெக்டா நான் உள்ள என்டர் ஆகும் பொழுது ஆர்த்தியோட அந்த வரிகளை நான் கேட்டேன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ எந்த வரி வந்தது அப்படின்னா, பாபாவோட தூபாரத்தி அப்ப நடந்துட்டு இருந்தது. தூபாரத்தி, அதுல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டோட கடைசி பேராகிராஃப், துலா மாஹ தோ மாங்க நேக த்யாவே கரா ஜோடி தோ தீன அத்யந்த பாவே பவி மோஹ நீராஜ் ஆதாரி ஆதா நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா. என்னுமே புரியல, ஏன்னா எனக்கு அப்ப மராட்டி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போ கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது. அந்த ஆர்த்தியை ரசிச்சோம். ஆர்த்தி முடிஞ்சது. அங்க இருக்கிற பாபாவை நாங்க வணங்கினோம். அன்னைக்கு வியாழக்கிழமை இல்லை, அதனால பெரிய அளவுக்கு அந்த கோவில்ல கூட்டம் இல்லை. அப்போ எங்களுக்கு யாருன்னே தெரியாது. நாங்க பாபா எல்லாம் வணங்கிட்டு நாங்க கோவிலுக்கு இந்த பாபாவை எல்லாம் வணங்கிட்டு வெளியில வரோம். வெளியில வரும் பொழுது அந்த ஆலயத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அந்த ஆலயத்துக்கு வந்த ஒரு பக்தர். அவருக்கு நாங்க யாருன்னு தெரியாது, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்போ நான் முதல்ல அந்த கோவிலுக்கு வரேன். அதுதான் நான் உங்ககிட்ட இந்த எபிசோட்லயும் சொல்லியிருந்தேன். அப்போ தெரியாத அந்த நபர் நேரா வரார். நானு, என்னோட அக்கா, அவங்களோட ஃப்ரெண்டு, நாங்க 3 பேரும் நிக்கிறோம்ல. அப்போ வந்த உடனே என்கிட்ட எதுவுமே அவர் பேசல. முதல் கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்க வர்றது இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, இதுதான் முதல் முறை அப்படின்னு நாங்க சொன்னோம். சொன்ன உடனே, ஏன்னா நானும் என்னோட அக்கா அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அப்போ ஆமாங்க, நாங்க 2 பேரும் இப்பதான் முதல் வாட்டி இங்க வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னங்க சொல்லியிருக்கணும், அதாவது எங்களை பார்த்த நபர் என்ன சொல்லியிருக்கணும், அந்த பாபாவோட ஆலயத்தை பத்தி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா எங்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்ல பாபாவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே சொல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சார். என்னங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது, நான் கார்ல எங்க அக்கா கிட்ட பேசிட்டு வந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது, ஏன்னா அந்த மனிதர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா,
பாபாக்கு இந்த காலகட்டத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற கிணத்துக்கடவு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சிவம்மா தாயி அப்படின்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையார் கிட்ட பாபா தமிழ்ல பேசி நல்லா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் கூட பண்ணிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? பாபாக்கு மொழிகளே தேவையில்ல. அவர் அவ்ளோ அருமையான ஒரு தெய்வம், அற்புதமான மகான் அப்படின்னு சொன்ன அந்த தருணம் எனக்கு நான் நான் மறுபடியும் சொல்றேன். அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல நான் பாபாவோட தீவிரமான பக்தி இல்ல. ஆனா, அந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன அறியாம நான் அழ ஆரம்பிச்சேன். காரணம் என்ன? ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கார்ல பாபாக்கு நம்ம பேசுறது புரியுமா அக்கா? பாபாக்கு தமிழ் தெரியுமா? அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்த விஷயம், பாபா ஏதோ ஒரு நபர் மூலம் என்ன பதில் குடுக்கிறார்? பாபா கிட்ட போறதுக்கு, பாபாவை வணங்குவதற்கு, பாபாவோட மனசுல நம்ப இருக்கிறதுக்கு மொழிகள் தேவையே கிடையாது. உங்களுக்கு தமிழோ, கன்னடாவோ, மலையாளமோ, இங்கிலீஷோ, ஹிந்தியோ, சம்ஸ்கிருதமோ எந்த மொழியா வேணாலும் இருக்கட்டும். பாபா மராட்டி தான் பேசுவார். பாபா நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. நீங்க நினைச்சு பாருங்க, முதல் முறை நான் அந்த கோவிலுக்கு போறேன். எனக்கு பாபாவ பத்தி பெருசா தெரியாது. பாபா மேல ஒரு ஈர்ப்பு. அப்போ எதற்காக அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தை சொல்லணும்? நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்போ இது சொன்ன உடனே நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அந்த நபர் சொல்றார், எங்கள பார்த்து சொல்றார், "எதற்காக இந்த பொண்ணு இப்படி அழுதுன்னு எனக்கு தெரியல. நான் எதுவுமே தப்பா சொல்லலையேங்க. அங்க பக்கத்துல வந்து ஒரு இடம் இருக்கு. அங்க சிவம்மா தாயி அப்படின்ற ஒரு அம்மையார பார்த்து, பாபா நல்லா இருன்னு சொன்னாருன்னு தானே சொன்னேன். நான் எதற்காக உங்ககிட்ட இத சொன்னேன் அப்படின்னு எனக்கும் தெரியாது. ஆனா இதுல எந்த தவறும் இல்லையே. எதற்காகம்மா நீ அழற?" அப்படின்னு கேட்டார். அப்போ என்னால பேசவே முடியல. அப்போ என்னோட சகோதரி சொன்னாங்க, "சார் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் என்னோட தங்கச்சி கேட்டா, அக்கா பாபாக்கு தமிழ் தெரியுமா? நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணா பாபா கேட்பாரா?" அப்படின்னு கேட்டா. அப்ப கூட நான் சொன்னேன், "இதெல்லாம் நீ விட்டுரு. அதெல்லாம் பாபா பார்த்துப்பார்" அப்படின்னு. ஆனா கேட்ட கேள்விக்கு பாபா உடனடியாக பதில் தருவார்னு முதல்ல உங்க மூலமாக ஒரு அற்புதமான ஒரு லீலையை நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் 2 கையை கூப்பி சொன்னார், "எதற்காக இப்ப நான் இதை சொன்னேன்னு தெரியலம்மா. இப்போ வரைக்கும் நானே யோசிச்சு பார்க்கிறேன். எதற்காக உங்களை பார்த்து இதை நான் சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம்" அப்படின்னார். அப்ப நான் கேட்டேன், அந்த சந்தோஷம் அவர்கிட்ட கேட்டேன், "ஏன் இந்த ஆலயத்துக்கு வந்தது பெரிய விஷயம்னு சொல்றீங்க?" அப்படின்னா, இந்த கீரணத்தம்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல தான் முதல்ல எனக்கு சிவம்மா தாயி பத்தி தெரிஞ்சது. அதனால தான் உங்க எல்லாருக்கும், நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னால இந்த விஷயங்கள பத்தி பேச முடிஞ்சது. இப்போ இது மட்டுமா அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுல என்ன கேள்வி இருக்கு? பாபா இன்னிக்கும் உயிரோட இருக்காரா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாரா? அப்படின்னா, அந்த ஆலயத்துல எல்லா பக்தர்களுக்குமே பாபா ஒரு அற்புதமான பதில் குடுத்தார். என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்துல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு பெரிய லீலை. ஒண்ணு மட்டும் இல்லங்க. அந்த ஆலயத்துல பல லீலைகள் பாபா நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறார். இதுல நான் ஒரு லீலை நான் இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா, அந்த ஆலயத்த நடத்திட்டு வராங்கல்ல, ஒரு ட்ரஸ்டி, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் அவ்ளோ பாபா பக்தர்கள் அப்படின்னா வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. தன்னுடைய வாழ்க்கையே பாபாக்காக அர்ப்பணித்த பக்தர்கள் 2 பேருமே. அப்போ அந்த 2 மனிதர்கள், கணவன் மனைவி 2 பேருமே அந்த கோவில்ல ஆரத்தினா அவ்ளோ ஈடுபாடோட பண்ணுவாங்க. அன்னதானம் அவ்ளோ ஈடுபாடோட பண்ணுவாங்க. இந்த மாரி ஒண்ணொண்ணும் பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குரு பூர்ணிமா அன்னைக்கு, பல வருடங்களுக்கு முன்னாடி குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபாக்கு காலையில ஆரத்தி முடிச்சிருக்காங்க. காக்கட ஆரத்தி. முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நேரா பாபாவோட பாதுகை இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த ஆலயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் சாய். அவர் சிலை இல்ல. இங்க பாபா உயிரோட இருக்கார். அது நான் பல முறைகள் நான் உணர்ந்திருக்கேன். முதல் வாட்டி நான் போனேன் பாருங்க. அதற்கப்புறம் பல முறைகள் அந்த ஆலயத்துல போய் ஆரத்திக்கு உட்கார்றது என்ன, போய் பாபாவோட தரிசனம் என்ன, அவ்ளோ அந்த இடத்திலேயே சந்தோஷமா பாபா கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், தியானம் பண்ணியிருக்கேன். பல பக்தர்கள் நான் சொல்லி அந்த ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அப்படின்னா, ஏன் அதெல்லாம் பண்றோம்? அந்த ஆலயத்துல பாபா உயிரோட இருக்கார். அந்த ஆலயம் மட்டும் தானா? இல்ல. எல்லா ஆலயத்திலயும் பாபா உயிரோட இருக்கார். அவங்க
அவ்வளோ ஸ்ரத்தையா அந்த கோவில்ல எல்லா பூஜையும் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபாக்கு காக்கட ஆர்த்தி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பாதுகைய அந்த நபர் தொட்டு வணங்கியிருக்கார். சாயிநாதா, சாயி தேவா, நீதான் நீங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு மனசார தொட்டு வணங்கின அந்த சமயம் பாபா நிகழ்த்திய லீலை இன்னிக்கும் அத பல பக்தர்கள் உணரலாம், பார்க்கலாம், அனுபவிக்கலாம். அவர் பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு சாயிநாதா அப்படின்னு உருகி அந்த பாதத்திலேயே சரணடைஞ்சிட்டாராம். அப்படி அந்த இடத்துல என்ன லீலை பாபா நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.